Hindustan College of Arts and Science, Chennai. 100% merit scholarship available. Admissions open. மல்லி 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 மல்லி. ஆமா, அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிபிகேட்டை எந்த கடையில பிரிண்ட் போட்டீங்க? வந்த முத நாளே பிரச்சனை ஆச்சுல்ல, அதனாலதான் இப்படி ஒண்ணு போட்டு வைக்கிறது நல்லதுன்னு நான் தான் டிசைன் பண்ணேன். எப்படி நல்லா இருந்துச்சா? ஃப்ராட் வேலைக்கு சர்டிபிகேட்டா கொடுக்க முடியும்? ஐயோ, நல்லா வேணும் உனக்கு. ஐயோ, ஐயோ வாய் பேசுற பாத்தியா? அதான் வாயை மூடிட்டு பாருங்க, வாயில விழுந்துற போகுது. காக்கா இன்னமும் அங்கே தான் இருக்கு. சி, ஐயோ. ஏமல் முடியலன்னு சொல்ல வேண்டியதானே? ஹெல்ப் கேட்டா வாயில இருந்து முத்தா கீழே விழுந்துற போது வேணா சொல்லு, நான் தொடச்சு விடுறேன். எங்க திரும்ப? நோ, டோன்ட் டச், டோன்ட் டச். சரி, நான் தொடல. அதுக்காக நீ இப்படியா போற? சீ, சொல்லு, தொடக்கட்டுமா வேண்டாமா? சரி இரு, தொடக்கிறேன். தொடங்க, ஆனா என்ன டச் பண்ண கூடாது. தொடாம தொடக்கணும். ஓ ஓகே, தொடாம. 1 minute. ஐயோ, தொடாம தொடச்சு விடுறேன். திரும்பி நிக்கிறியா? touching touching mingle avo head touching touching konji konji head touching touching kenji kenji head touching touching பக்கத்துல நீ இருக்க வெக்கத்துல நான் சிரிக்க பத்திக்கிற போர் நடக்க touching 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 touching. முடிஞ்சது. தேங்க்ஸ். போலாமா? விஜயும் மல்லியும் வரட்டும், பேசுவோம். ஏய், வராங்க பாரு. குரூப்பா உட்காந்துருக்காங்க. என்ன பிரச்சனை பண்ண வெயிட் பண்றாங்களோ? மல்லி போங்கடி. விஜய், ஒரு நிமிஷம். என்னக்கா? சித்தி உன்கிட்ட ஏதோ பேசணுமா? மல்லி, உன்கிட்ட இந்தாமா. ஏன் என்கிட்ட என்ன பேச போறாங்க? எல்லாம் நல்ல விஷயம்தான். குடும்பத்துல சண்டையெல்லாம் வராதா என்ன? வந்தா காலம் பூரா பேசாமல இருக்க முடியும்? வாங்க, வந்து உட்காருங்க. ஏண்டா சித்தி கிட்ட உட்கார்ந்து 2 வார்த்தை பேசினா குறைஞ்சா போயிடுவேன். எந்திரடி மாமா, வாங்க மாமா. உட்கார். மல்லி, வாங்க, போ. வந்து உட்காருங்க. வா உட்காரு. போப்பா, இங்க உட்கார். போங்க. உட்காருப்பா, பக்கத்துல 2 பேரும் சேர்ந்து உட்காருங்க. சேர்ந்து உட்காருங்க. உட்காரு உட்காரு உட்காருங்க. உட்காரு. உட்காரு மல்லி. உட்காரு தம்பி, உட்காரு. இதென்ன நம்ம வீடா? இவ்வளவு அமைதியா இருக்கு. வேற வீட்டுக்குள்ள வந்துட்டேனா? சாரிப்பா, ஏதோ ஒரு கோவம். அதுவும் இல்லாம பிபி மாத்திரை வேற போடலையா, அதான் அப்படியே தலை வரைக்கும் ஏறிடுச்சு. துணி ஏதாவது காய போட்டிருந்தீங்கன்னா அதை எடுத்துருங்க. ஏன்னா மழை கடுமையா ஊத்த போது பாருங்க. வாய்ப்பே இல்ல. இவங்க வேற எதையோ மனசுல வச்சுக்கிட்டு பேசுவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ட்ரெயின் இப்பதானே கிளம்புது. எந்த ஊருக்கு போகுதுன்னு பாப்போம். பாப்போம். அரைகுறையா வேற கேட்டுட்டு கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். நானும் சித்தி சொன்னதை நம்பி என்னெல்லாமோ பேசிட்டேன். சாரிடா விஜய். சாரி மல்லி. இவா சாரி எல்லாம் கேட்க மாட்டாளே. சோழியும் குடிமையும் சும்மா ஆடாதே. என்ன விஷயம்னு தெரியலையே. ஐயோ, கதையே தெரியாம படம் பாக்குறேனே. பரவாயில்ல சித்தி, விடுங்க. சரி, நான் கிளம்புறேன். டேய், என்னப்பா உட்காரு, இன்னும் பேசியே முடிக்கல. உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். என்ன சித்தி? மல்லி வரதுக்கு முன்னாடி நானும் இங்க வந்து போய்கிட்டு தானே இருந்தேன். என்னைக்காவது ஒரு சின்ன சண்டையாவது நான் போட்டிருக்கேனா சொல்லு? தப்பா எடுத்துக்காத மல்லி. நீ வந்ததுனால சண்டை வந்துச்சுன்னு சித்தி சொல்ல வரல. விஜய் ரஞ்சிதாவை கட்டிக்கலன்னு தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. வீடு சித்ரா, முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் பேசி இனிமே என்ன ஆக போகுது? ஆக வேண்டியதை பாப்போம். எது எப்படியோ நடந்து முடிஞ்ச கல்யாணத்தை மாத்தவா முடியும் இல்ல? நீங்க முறைப்படி கல்யாணம் பண்ணலையோன்னு நாங்க பயந்தோம். அதனாலதான்
வருத்தத்துல கொஞ்சம் பிரச்சனை பண்ணோம். அது அப்படி இல்லைன்னு நீதான் அப்புறம் ரிஜிஸ்டர் பேப்பர் எல்லாம் காட்டினியே. ஆ. இனியும் இதை பெருசு பண்ணி பிரச்சனை எல்லாம் தேவையா? பாவம். எனக்கு என்ன வருத்தம்னா நாம சண்டை போடுறதுனால குழந்தைதான் ரொம்ப பாதிக்குது. அதான் நம்ம எல்லாருக்கும், நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் யாரு முக்கியம் சொல்லு? யாரு முக்கியம்? வெண்பா தானே. அவளுக்காக நம்ம எல்லாரும் சமாதானமா போறதுல தப்பு இல்லையாப்பா? என்ன சரிதானே? ஆமா சித்தி, இப்போவாது அதை புரிஞ்சுக்கிட்டீங்களே, தேங்க்ஸ். அவ்வளவுதானே சித்தி, நான் கிளம்பட்டுமா? ஆமா, அது சர்டிபிகேட் காட்டினல்ல, அதை எடுத்துக்கிட்டு ஊர்ல ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் இந்தா இந்தா அப்படின்னு காட்டிட்டு இருக்க முடியுமா சொல்லு? ஊருக்கு போய் எதுக்கு சித்தி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் சர்டிபிகேட்டை காட்டணும்? அவங்களுக்கு வேலை இல்லையா இல்ல நமக்கு வேலை இல்லையா? அது ரொம்ப கஷ்டம். ஆமா, அது என்ன சர்டிபிகேட்? வாயை முடிக்கிட்டே. இத பாருப்பா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. ஊர்ல 4 பேர் 4 விதமா நம்மளை பத்தி பேசுறது நல்லாவா இருக்கும் சொல்லு? முறைப்படி ஒரு நல்ல நாள் குறிச்சு மல்லி கழுத்துல தாலிய சபைக்கு முன்னாடி கட்டியாச்சுன்னு வச்சுக்க, ஊர் வாயை அடிச்சிடலாம். சித்தி, அது அது இல்ல சித்தி. நீ எதுவும் சொல்லக்கூடாது, அதுக்கு உனக்கு உரிமையே கிடையாது. ஓ, அது எதுக்கு சித்தின்னு கேட்க போறியா? சொல்றேன் வர. என்ன இருந்தாலும் எங்க பிள்ளைங்க நீங்க. உங்க கல்யாணத்தை கண் குளிர பார்க்கணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? எங்க அக்கா இருந்திருந்தா அவதானே இந்த கல்யாணத்தை முன்ன நின்னு பண்ணிருப்பா. நான் சொல்றத நீ மறுத்தெல்லாம் பேசக்கூடாது. பெரியவன் சொல்லிட்டு இப்ப நான் ஒருத்தி எதுக்கு இருக்கேன்? எல்லாத்தையும் இந்த சித்தி பாத்துக்குவா. இந்த கல்யாணம் சிறப்பா நடக்கும். நான் தான் முன்னாடி நின்னு நடத்த போறேன். போதுமா? என்னம்மா வித்யா, நான் சொன்னதை கேட்டு அப்படியே வாயடைச்சு போய் நிக்கிறேன். நான் தான் இப்படி எல்லாம் பேசுறணும்னு யோசனை பண்றியா? வீடுன்னா என்ன? 4 செங்கலா இருக்கிற 4 மனசு தானே. அத ஒட்ட வச்சு பாக்குறது தானே நம்மள மாதிரி பெரியவங்களோட பொறுப்பு. அதத்தான் நான் இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சரிதானே? ரொம்ப சந்தோஷமா. என்னப்பா விஜய், நீ சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா என்ன சங்கடப்படுற மாதிரி இருக்கு? ஓ, இல்ல சித்தி, ரொம்ப சந்தோஷம்தான். நான் சொல்லல, அவன் சந்தோஷமா தான் இருக்கான் சித்தி. நாம இவ்ளோ சீக்கிரம் மாறுவோம்னு அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். அப்படிதானே விஜய்? நான் சொன்னேன்ல, இப்ப புரியுதா ட்ரெயின் எங்க போகுதுன்னு? நல்லது தானே, போட்டும். இந்த மல்லி தான் எதுவும் பேசாமையே இருக்கா. அவ அப்படி இருந்தா சம்பவம் உறுதி. அப்புறம் என்ன, ஒரு நல்ல நாள் பார்த்து சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சிடுவோம். சரியா? ஆமாமா சித்தி, அதெல்லாம் நடத்திடுவோம். மல்லி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? மல்லிக்கு நம்ம மேல கோவம் இருக்குமா? அதான் அப்படியே உருன்னு இருக்கா. அதெல்லாம் போக போக சரியாயிடுமா. அவ நம்ம வீட்டு பொண்ணு. நல்ல விஷயத்தையெல்லாம் தள்ளி போடக்கூடாது. நாளைக்கு ஜோசியரை வர சொல்லி நாள் குறிச்சிடுவோம். எப்படி? என்ன விஜய்? ஓகே. என்ன மல்லி, நாள் குறிச்சிடலாமா? எப்படியும் கல்யாணத்தன்னைக்கு நீ ஓடிடுவ. நான் தாண்டி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன்.
Hindustan College of Arts and Science, Chennai. All human values are inculcated in a student, thereby producing ideal citizens for the future world, and is affiliated to the University of Madras. 100% merit scholarship available, transforming lives through education. Admissions open for the academic year 2024-2025.